வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 2024 டெய்லி கட்டர்பீஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்கன் மியூசியம் அட் ஹுமாயூன்ஸ் டாம் செட் ஃபார் த கிராண்ட் இனாகிரேஷன். ஸோ நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹுமாயூன் டாம்ன்றது உங்களுக்கு நியூ டெல்லியில் இருக்கிற ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் உங்களுக்கு. ஸோ அந்த சைட்ல வந்துட்டு இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மியூசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்கன் மியூசியம்ன்றது பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மியூசியம் எதுக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ வந்து ஹுமாயூன் டாம்ன்றது யார் உங்களுக்கு ஸோ முகல் ரூல் பண்ண ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான ரூலர் உங்களுக்கு. சோ பாபருக்கு அப்புறமேட்டு செகண்ட் ரூலரா வந்து ஹுமாயூன்றது வந்திருப்பாரு உங்களுக்கு. சோ அவரோட தாம்புன்றது உங்களுக்கு டெல்லியில இருக்குது. சோ அந்த தாம்புல பாத்தீங்கன்னா முகலோட மெயின் ஆர்கிடெக்சரான அவங்க வந்து லைக் வந்து பெயிண்டிங்ஸா இருக்கட்டும், லைக் வந்துட்டு அவங்களோட யூஸ் பண்ற வால் இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த ஒரு மியூசியம்ல, அதாவது ஹுமாயூன் தோப்புல இந்த ஒரு மியூசியம்ல வந்து வைக்க போறாங்க. சோ வந்து ஒரு மக்களுக்கு டிஸ்பிளே பண்ற விதமா முகல் வந்து என்னென்ன மாதிரி ஆர்கிடெக்சர் வந்துட்டு பண்ணிருக்காங்கன்றத வந்துட்டு சொல்ற விதமா தான் இந்த ஒரு மியூசியம்ன்றது உருவாக்கி இருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். சோ இதை யார் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் மினிஸ்டர் தான் வந்து கஜேந்திர சிங் தான் இந்த ஒரு மியூசியம்ன்றது இனாகிரேட் வந்து பண்ண போறாரு உங்களுக்கு. சோ அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் டாம்ப்ல வந்துட்டு இந்த ஒரு மியூசியம்ன்றது வரப்போகுது. சோ மெயினா எதை பேஸ் பண்ணிருக்காங்கன்னா முகல் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மியூசியம் வந்து ஃபுல்லாவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹுமாயூன் டாம்போட ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிகா பெகுவான், ஹாஜி பெகுவான்றது சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஹுமாயூன் டாம்பன்றது கட்டியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1960ல இருந்து 70 காலகட்டத்தில் தான் இந்த ஒரு டாம்பன்றது உங்களுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகலோட ஆர்கிடெக்சரை எடுத்துக்காட்டுது இந்த ஒரு டாம் உங்களுக்கு. சோ யுனெஸ்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபவுண்டட் இயர் 1945ல லண்டன்ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்குது. இப்போ கரண்ட் ஹெட்டா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் அசோலியா தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ஹெட்டா இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நீதா அம்பானி அன்வெல்ஸ் இந்தியாஸ் அவுட் அட் த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ். சோ ரீசெண்டா பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 26ல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு 2 பிரான்ஸ்ன்றதை வின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நேற்று நியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து அந்த இதுல வந்து நம்மளோட இந்தியன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட இந்தியன் ஹவுஸ் வந்துட்டு பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு நம்ம நீதா அம்பானி, அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில மெம்பரா இருக்கிற அண்ட் ரிலையன்ஸ் ஃபவுண்டரான நீதா அம்பானி வந்து இந்த ஹவுஸ் வந்துட்டு ஓபன் பண்ணிச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்தியன் ஹவுஸ் வந்துட்டு ஒரு ஒலிம்பிக் கேம் வந்து ஓபன் பண்றது இல்ல. சோ நேத்தி நான் சொன்ன மாதிரி வந்து நேத்தி தான் ரீஅப்பாயின்மெண்ட் ஆனாங்க உங்களுக்கு. நேத்தி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2036 ஒலிம்பிக் வந்து நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுன்றது அவங்களோட ஃபியூச்சர் எய்மா இருக்குது உங்களுக்கு. சோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லூசனியா ஸ்விட்சர்லாந்துல இருக்குது. அண்ட் ஃபவுண்டட் இயர் பாத்தீங்கன்னா 23 ஜூன் 1894ல வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க பாரிஸ் பிரான்ஸ்ல. பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா தாமஸ் பட்ச். சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அப்பாயிண்ட்ஸ் கவர்னர் இன் 9 ஸ்டேட்ஸ் அண்ட் லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் ஆஃப் த பாண்டிச்சேரி. சோ வந்து நம்மளோட திரௌபதி முர்மு வந்துட்டு 9 ஸ்டேட்ஸ் அண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் த பாண்டிச்சேரி வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு ஒரு கவர்னர்ஸ் வந்து யார் நியமிப்பாங்கன்னா நம்ம அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து ஒரு கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றது இவங்க கையில தான் உங்களுக்கு இருக்குது. சோ இப்போ இந்த அடிப்படை இந்த இவங்களோட ஆபீஸ் அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு இப்போ வந்து 9 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு நியமிச்சு வச்சிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ஆஃப் தெலுங்கானா வந்து ஜிஷ்ணு தேவி வர்மா அண்ட் ஓம் பிரகாஷ் மாத்தூர் வந்து சிக்கிம் காண்டி, சந்தோஷ் குமார் கங்குவார் வந்துட்டு ஜார்க்கண்ட், ராமன் தேக்கா வந்து சத்தீஸ்கர், சிஎம் விஜயாகர் வந்துட்டு மேகாலயாக்கு, ஹரிபங்கு பகதேவ் வந்துட்டு ராஜஸ்தானுக்கு, சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா வந்துட்டு நாமினேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலாப் சந்திர கத்தரா வந்து பஞ்சாபுக்கு, அண்ட் லக்ஷ பிரசாத் ஆச்சாரியா வந்துட்டு அசாமுக்கு, அண்ட் வந்துட்டு கைலாசநாதன் வந்துட்டு லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஸ்டேட் கவர்னர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அவங்களோட டியூட்டின்றது இவங்க தான் இப்போ வந்துட்டு லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் மோஸ்ட் பர்சன்றது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். சோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் மோஸ்ட் பர்சன் வந்துட்டு கவர்னர் தான். சோ எந்த வித லா மேக் பண்ணாலும் ஸ்டேட் வைஸ்ல எந்த வித லா மேக் பண்ணாலும் அந்த பில்லுன்றது உங்களுக்கு கவர்னர் கிட்ட தான் வரும் உங்களுக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் படி கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா 153 ஆர்டிகல் படி தான் உங்களுக்கு நம்ம இந்தியன் கவர்னர்ஸ் இருக்காங்க. சோ இந்த கவர்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர் டேர்ம்ல வந்துட்டு நியமிப்பாங்க. சோ வந்துட்டு ஒரு கவர்னரோட டோட்டல் டேர்ம் பீரியட் வந்து 5 இயர்ஸ். அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது யார் கையில இருக்குன்னா பிரசிடென்ட் கையில தான் உங்களுக்கு இருக்குது. சோ அது போக வந்துட்டு கவர்னர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட் மட்டும் தான் பார்ப்பாங்களா கிடையாது உங்களுக்கு. சோ கவர்னர்ஸ்னால மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரூல் பண்ண முடியும். சோ இதுல பாத்துட்டீங்கன்னா கவர்னருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வந்து அவருக்கு எத்தனை வயசு இருக்கணும், ஒன்னு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அண்ட் பாத்தீங்கன்னா லீஸ்ட் வந்து 35 இயர்ஸ் வந்து ஓல்டு இருக்கணும். சோ அவர் எந்த ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ல வந்து மெம்பராவோ இல்ல வந்துட்டு பார்ட்னராவோ இருக்கக்கூடாது.
அண்ட் அது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட்ஸ்ல எந்த ஒரு மெம்பராகவும் வந்து இவர்ன்றது இருக்கக்கூடாது. ஸோ டேர்ம்ஸ் ஆஃபீஸ் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இவர் வந்து டோட்டல் பீரியட் வந்து 5 years. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் 2024 எக்ஸ்டென்ஷன். ஸோ வந்துட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபேமஸான ஸ்கீமான எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ். ஸோ வந்துட்டு நம்மளோட எலக்ட்ரிக்கல் இவி வெஹிக்கிளை ப்ரொமோட் பண்றதுக்கான ஸ்கீமோட கால அவகாசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை மாசத்துக்குன்னா 2 மாசம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த ஒரு கால அவகாசத்தை வந்து இவங்க வந்து டோட்டலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. So next newsல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். அஜித் தோவல் லீட்ஸ் இந்தியாஸ் அட் த 4th பிம்ஸ்டெக் செக்யூரிட்டி சீஃப் மீட்டிங். ஸோ அந்த நம்மளோட அஜித் தோவல் வந்துட்டு 4வது பிம்ஸ்டெக் மீட்டிங் வந்துட்டு இப்போ வந்துட்டு மயன்மார் கேபிட்டலான உங்களுக்கு வந்துட்டு கேபிட்டல தான் நாய். ஸோ இந்த கேபிட்டல் ஆஃப் மயன்மார்ல தான் உங்களுக்கு இந்த ஒரு மீட்டிங்ன்றது நடக்குது. ஸோ இது நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு அஜித் தோவல் வந்து இந்த மீட்டிங் வந்து கலந்துக்க போறாரு. ஸோ அஜித் தோவல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் உங்களுக்கு. ஸோ இவர் தான் அந்த ஒரு மீட்டிங்ல வந்து கலந்துக்க போறாரு. ஸோ இந்த மீட்டிங்ன்றது எங்க நடக்குது உங்களுக்கு மயன்மார்ல தான் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங்ல மெயினா வந்து எதை பத்தி பேச போறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் நான் ட்ரெடிஷனல் செக்யூரிட்டி சேலஞ்ச் பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு இடையில எப்படி செக்யூரிட்டி சேலஞ்ச் மெயின்டைன் பண்றது அதை பத்தி தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து பேச போறாங்க. ஸோ மயன்மார் கண்ட்ரியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இயர்லியரா அதோட நேம் வந்து பர்மான்றதை சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்து 1937 தான் வந்து செப்பரேட் ஆகி போனுச்சு. எந்த ஆக்ட் மூலமான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் உங்களுக்கு பர்மான்றது நம்ம இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனுச்சு, ஒரு கண்ட்ரியா மாறுச்சு. ஸோ அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜெனரல் மின் யாங் கிலிங் தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. கரன்சி வந்துட்டு மயன்மார் காயித் தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட கரன்சியா இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ். கோவா லான்ச்சஸ் கோயி விண்மியோலியா விஜி ஜுவான் ஸ்கீம் ஃபார் த சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷன். ஸோ வந்துட்டு கோவா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமான பிரதான் மந்திரி சூர்யா கஃப்தா முஃப்தி பிஜிலி யோஜனாக்கு கீழே வந்துட்டு அவங்க தனியா வந்து ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அந்த ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோயா விண்மோலியா விஜி இஜுவான் ஸ்கீம். ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரூஃப் டாப்ல எல்லா வீட்லயும் வந்து சோலார் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் நோக்கம் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு ஒரு மலிவு விலையில சோலார் பவர் பிளான்ட் வந்து போடணும், அதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் வந்து மெயினா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து கோவா கவர்மெண்ட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அந்த ஸ்டேட்ல உங்களுக்கு. ஸோ இது டோட்டலா 25,000 கோடி வரைக்கும் இவங்க வந்து ஒதுக்க போறாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு வந்து கன்சியூமிங் இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள் ஆகிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 400 யூனிட் அண்ட் அதுக்கு கீழே கன்சியூம் பண்ற உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து எலிஜிபிள்ன்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோவா ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பாஞ்சி அண்ட் சிஎம் யார் பார்த்தா பிரமோத் சவாத் அண்ட் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா PS ஸ்ரீதரன் பிள்ளை தான் உங்களுக்கு கோவாவோட கவர்னரா இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். டிஜிட்டல் பேமெண்ட் ரைஸ் 12.6% by the March 10, 2024 RBI data. So Reserve Bank of the data படி digital payments. So நம்ம UPI நெட்வொர்க்கிங் மூலமா வந்துட்டு பேமெண்ட் பண்றது வந்துட்டு 12.6% இயர் ஒன் இயர் வந்துட்டு போன வருஷம் காட்டிலும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 12.6% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. So கர்நாடகா பேங்கோட நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் பார்ட்னர்ஸ் வித் ஐசிசி லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஐசிசி லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ வந்துட்டு இந்தியாவிலே ரெப்யூட்டடான ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட நம்மளோட கர்நாடகா பேங்க் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்துட்டு கர்நாடகா பேங்கோட கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்காண்டி தான். இது வந்து லைக் ஆஃப் பேங்க் இன்சூரன்ஸ் சொல்லி போகலாம் நம்ம. ஸோ பேங்க் இன்சூரன்ஸ்னா ஒரு பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு கொலாபரேட் பண்றது. ஸோ இது மூலமா ஐசிசி லோம்பார்டு உள்ள ஜெனரல் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு கர்நாடகா பேங்க் கஸ்டமர்ஸும் வந்து இப்போ வந்துட்டு ஆக்சசபிளா இருக்குது. ஸோ இது மூலமா அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கர்நாடகா பேங்க் கஸ்டமரால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கர்நாடகா பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து மங்களூர்ல இருக்குது அண்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 18 February 1924 ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஹெட் பார்த்தீங்கன்னா யாரு இருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணன் ஹரிகரா சர்மா தான் வந்து உங்களுக்கான ஹெட்டா இருக்காங்க கர்நாடகா பேங்க். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நியூ PCA ஃப்ரேம்வொர்க் ஃபார் த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ வந்துட்டு நம்மளோட RBI வந்துட்டு அர்பன் கோஆபரேட்டிவ்ஸ் பேங்க்குக்கான நியூ PCA ஸோ என்னன்னா ப்ரோமோட் கரெக்ஷன் ஆக்ஷனை வந்துட்டு இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதை ரீப்ளேஸ்மெண்ட் வருதுன்னா சூப்பர்வைசர் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஒரு புது ரூல்ஸ்ன்றது உங்களுக்கு 6th January இதுல இந்த அதாவது SAPF வந்துட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு February 2020 இருந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது வந்துட்டு 1st April 2025 இருந்து PCAன்ற ரூல் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ். ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா April 1, 1935 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் அப் ஆன பவர் செக்யூர்ஸ் டைரக்ட் பேங்க் ஜெனரல் புரோக்கிங் லைசன்ஸ் ஃப்ரம் த IRDA. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு லைசன்ஸ்ன்றது இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு பெங்களூர் பேஸ்டான காசிரின்ற அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இவங்க அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா டைரக்ட் புரோக்கிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் காண்டி தான் இவங்க வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாத்தையுமே டைரக்டா ஒரு புரோக்கர்ஸ் இல்லாம இவங்களே டைரக்டா வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் வாங்கி வந்து கஸ்டமர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் தான் இந்த ஒரு லைசன்ஸ் மெயினா வந்து ப்ரொவைட் பண்றது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா புரோக்கர்ஸ் அண்ட் புரோக்கர் லைஃப் ஜெனரல் புரோக்கர்ஸ் ரீஇன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் கம்போசிட் புரோக்கர்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ புரோக்கர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் புரோக்கர்ன்றது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஃபார் த கிளைண்ட்ஸ் வந்துட்டு டேரக்டா வந்துட்டு ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ரீஇன்சூரன்ஸ் புரோக்கர்ன்றது பார்த்தீங்கன்னா ரீஇன்சூரன்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு திரும்பி வந்து அது அப்ளை பண்ணி தரதுக்கு வந்து அது ஒரு லைசன்ஸ். அண்ட் காம்போசிட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் போத் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தரது ஒரு கிளைண்ட்டுக்கு. ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே உங்களுக்கு டைரக்ட் புரோக்கர் லைசன்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைசன்ஸ் வாங்களுக்கு அவங்களுக்கான கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் வந்து எவ்வளவு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் புரோக்கர் ஆகும்னா 75 lakhs வந்து கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணும். அண்ட் ரீஇன்சூரன்ஸ் புரோக்கர் பார்த்தீங்கன்னா 4 crores அண்ட் காம்போசிட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா 5 crores உங்களுக்கு கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் வேணும். ஸோ கிராசின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 2023 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்கிட் கர்மா. ஸோ பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பிசோர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி. ஸோ மெயினா வந்து இன்சூரன்ஸ் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இந்த ஒரு கிராசின்ற கம்பெனி. ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRDA. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து தேஷ்பந்து பண்டா அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். INS தல்பார் ரீச் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஃபார் த ரஷ்யன் நேவி டே செலிப்ரேஷன். ஸோ ரஷ்யன் நேவி டே செலிப்ரேஷன் காண்டி நம்ம இந்தியன் ஃபிளைட் அதாவது இந்தியன் போர்க்கப்பலான INS தல்பார் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்து போயிருக்குது. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்காண்டி நம்மளோட போர்க்கப்பல் வந்து அங்க வந்து போயிருக்குது. ஸோ இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவோட 328வது நேவி டே வந்து ஃபெசிலேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த தல்பார் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து எந்த ரீஜனை சேர்ந்த INS தல்பார்ன்றது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபிளீட்டை சேர்ந்த இது ஒரு நேவி கப்பல். ஸோ இப்போ இந்தியன் நேவியோட ஹெட் வைஸ் அட்மிரல் யார் இருக்கான்னு பார்த்தா தினேஷ் குமார் திருப்பதி. ரஷ்யாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து மாஸ்கோவில் இருக்குது. உங்களுக்கு கான்டினென்ட் வந்து யூரோப் ஏஷியாவில் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரஷ்யனு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக்கேல் முஸ்தபின் தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெய் ராய் பிகம் த வேர்ல்ட் யங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபீமேல் பேரா ஸ்விம்மர் டு ஸ்விம் சோலோ அக்ராஸ் த இங்கிலீஷ் சேனல். ஸோ வந்து நம்ம உலகத்திலே இங்கிலீஷ் சேனல் வந்து ஒரு யங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபீமேல் ஸ்விம்மர் நம்ம இந்தியாவில இருந்து வேர்ல்ட் யங்கஸ்ட் அந்த வேர்ல்ட்லேயே யங்கஸ்டும் அண்ட் நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபீமேல் ஸ்விம்மரா வந்துட்டு இங்கிலீஷ் சேனல்ன்ற ஒரு அந்த கடலை வந்து தாண்டி இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா. ஸோ இவங்க வந்து 16 years ஓல்டா இருக்கா இவங்க வந்துட்டு 34 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்க இந்த ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து இவங்க வந்துட்டு 17 மணி நேரம் 25 நிமிஷத்துல வந்து ஸ்விம் பண்ணி வந்து கடந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் சேனல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் சேனல் வந்து லா மேன்சி செப்பரேட் சவுத் இங்கிலாண்டும் நார்த் பிரான்ஸும் செப்பரேட் பண்ற ஒரு சேனல். ஸோ சி கடையில இந்த சேனல் இருக்கும். ஸோ இந்த சேனலோட டோட்டல் வித்ன்றது பார்த்தீங்கன்னா 33 kilometers வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இவங்க வந்துட்டு 17 hours வந்து கடந்திருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் நியூஸ். ஹிமாச்சல் பிரதேஷ் CM ரிலீசஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் த EK ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர் MK சிங்காரி. ஸோ டாக்டர் MK சிங்காரியோட ஆட்டோபயோகிராஃபினா EK ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் இந்த புக்கை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணிச்சிருக்காரு. ஸோ இந்த EK சிங்காரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1947ல வாழ்ந்தவர். ஸோ இவர் வந்துட்டு மைக்ரேஷன் அப்போ வந்து மைக்ரேஷன் ஆகும்போது இவர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிட்டாரு. ஸோ அவரோட டோட்டல் வாழ்க்கை வரலாறு அண்ட் வந்து இவர் ஒரு ஃபேமஸான இண்டஸ்ட்ரியல். ஸோ இவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் இந்த ஒரு புக்ல மெயினா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஷிம்லா சம்மர் டைம்ல அண்ட் விண்டர் டைம்ல தர்மசாலா. சீஃப் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா சுக்வேந்தர் சிங் சுக்லா தான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவா பிரதாப் சுக்லா தான் உங்களுக்கு வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னரா இருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.